ஜாய்ஃபுல் VCI ஆன்லைன் சர்வீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது கூட நம்ம சிஸ்டர் வனிஷா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார்கள். சங்கீதம் 92வது அதிகாரம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையிலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஆமென். ஆமென். இப்பொழுது கூட நம்ம கண்களை மூடி ஆண்டவரை துதிப்போம். அப்பா, நீர் நல்லவரா இருக்கிறீரே ஏசப்பா. உம்முடைய நாமத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் ஏசப்பா. அப்பா, பாவியான எங்களையும் ஏசப்பா உங்க பிள்ளையாக மாற்றி இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் அப்பா. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஏசப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உண்மை நாங்கள் முழு மனதோட ஏசப்பா துதிக்க கூடி வந்திருக்கிறோம். எங்களை நீங்க ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது கூட நம்ம ஒரு பாடலை பாடுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம். பிள்ளையாய் மாற்றினீர், பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Hallelujah, hallelujah, hallelujah.
நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, நீ வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், உண்மையுள்ளவர் ராஜா. ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. நீர் உயிரானவர் அப்பா, உயிருள்ள தேவன் ஆண்டவரே அப்பா, ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு முடியாத காரியத்தை அப்பா முடிய செய்கிற தேவன், வாய்க்க பண்ணுகிற தேவன் ராஜா. ஆண்டவரே அப்பா, சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே அப்பா கண்மலையின் மேல் அப்பா நிறுத்தி வைத்த தேவன், உண்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசுப்பா. உயிரானவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசுப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. உயிரானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உயிரானவரே உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம், உயிரானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உயிரானவரே உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்னை ஆட்கொள்ளும் ஐயா. 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 முடியாத காரியத்தை முடிக்க செய்தீர், முன்னேறி செல்வதற்கு வழியும் நீரே. முடியாத காரியத்தை முடிக்க செய்தீர், முன்னேறி செல்வதற்கு வழியும் நீரே. உம் பாதம் ஒன்றே போதும், என் வழிகள் நேர்த்தியாகும். உம் பாதம் ஒன்றே போதும், என் வழிகள் நேர்த்தியாகும். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்னை ஆட்கொள்ளும் ஐயா. 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 விழுந்து வீழ்ந்தென்னை தூக்கினவரே, வழுவாமல் காத்தென்னை நடத்தினீரே. விழுந்து வீழ்ந்தென்னை தூக்கினவரே, வழுவாமல் காத்தென்னை நடத்தினீரே. வழுவாமல் காத்தீரையா, விழுந்து பணிந்திடுவேன். வழுவாமல் காத்தீரையா, விழுந்து பணிந்திடுவேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்னை ஆட்கொள்ளும் ஐயா. 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 உயிரானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உயிரானவரே உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம், உயிரானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உயிரானவரே உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்னை
ஆமென். ஆண்டவரே இயேசப்பா, நீர் நல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை ஆட்கொள்ளுங்க. எங்களை முழுமையாய் உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே அப்பா, வழுவாமல் காத்த தேவனே, ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா விழுந்து போனாலும், உம்மை விட்டு தூரம் போனாலும் ராஜா, ஆண்டவரே அப்பா, ஒரு நாளும் ஆண்டவரே எங்களை மறவாமல், ஆண்டவரே அப்பா, எங்களை வழுவாமல் காத்த தேவனே, உமக்கு நாங்க நன்றி என்று செலுத்துகிறோம் இயேசப்பா. ஆண்டவரே அப்பா, உம்மை மாத்திரம் நாங்கள் அப்பா ஆராதிக்கிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே இயேசப்பா, இந்த ஆராதனை முழுவதுமாய் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்தமைக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி என்று செலுத்துகிறோம். மீதியான வேலை உம்முடைய பலத்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசப்பா. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளியை காண்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் எடுத்து வாசிப்போம். எரேமியா 31வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அன்புள்ள இயேசுவே, தேவரே கொடுத்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, இந்த வசனத்தின் மூலமாய் எங்களோடு பேசும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்களாம். ஆம், எல்லோரும் எந்த வயதினராயிருந்தாலும் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். ஏன் என்று சொன்னால், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். தேவன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவாராம். அதே போல தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் துன்பத்திலும் துயரத்திலும் அல்லது அநேக பாடுகள் மத்தியிலும் நீங்கள் கடந்து கொண்டு போய்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நம் தேவன் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நம் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கும் போது, சோதனையை அனுபவிக்கும் போது, துன்பங்கள் கஷ்டங்களை அனுபவிக்கும் போது ஒரு எதிர்பாராத ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், அல்லது எதிர்பாராத ஒரு அதிசயம் நடக்கும் என்று சொன்னால், அல்லது நாம் எதிர்பாராத ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொன்னால் எவ்வளோ சந்தோஷம் உண்டாகும். அதை தான் இந்த இடத்துல இதோ வாலிபர்களும் கன்னிகைகளும் முதியோர்களும் அவர்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள் என்று சொல்லும். ஏனென்றால் அவங்க துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்றுகிறார். அவர்களுக்கு உதவி செய்கிறார், அவர்களை தேற்றுகிறார், அவர்களுடைய காயங்களை கற்றுகிறார், அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கிறார். ஆகினாலே அவர்கள் கவலைகள், அவர்கள் சஞ்சங்கள் நீங்கி அவர்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவார்களாம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த துன்பத்தின் மத்தியிலே நீங்கள் கடந்து போகிறீர்களோ எனக்கு தெரியாது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அது நடுவில் என்று உங்களை விடுவிக்கும் தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எதிர்பாராத அற்புதத்தை வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். எதிர்பாராத நன்மையை தேவன் தந்து ஆசீர்வதிப்பார். இதோ பர்த்திமேயு என்ற ஒரு குருடன் எரிகோ வீதியிலே உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். அப்போது எதிர்பாராத விதத்திலே இதோ இயேசு அந்த பக்கமாய் கடந்து போகிறார் என்று அறிந்த போது, தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறான். அவனுக்கு பல தடைகள் ஏற்படுகிறது. ஆனாலும் இயேசு அவனை அழைக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவனுக்கு பார்வையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பார்த்தீர்களா? அவனுடைய வாழ்க்கையில அவன் பார்வை இல்லாதவனாக, ஒரு குருடனாக, ஒரு பிச்சைக்காரனாக, மற்றவர்கள் உதவி தேவைப்பட்டவனாக, மற்றவருடைய உதவி இல்லாமல் ஜீவிக்க முடியாதவனாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு நன்மை நடக்கிறது. இயேசு அவன் வாழ்க்கையில பிரவேசித்து அவனுடைய கண்களை சுகமாக்குகிறார். அவன் ஆரோக்கியம் அடைகிறான். இன்றும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில துன்பத்தின் மத்தியில் இருந்தாலும், பிரச்சனையின் மத்தியில் இருந்தாலும், உங்களுக்கு நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். எதிர்பாராத விதத்துல தேவன் உங்களுக்கு உதவி செய்து
உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு 18 வருஷ கூலி அவர் ஜெப ஆலயத்தில் உண்மையும் உத்தமுள்ளவளாய் போகிறார். அவளை நிமரக்கூட முடியாது. பலவீனத்தின் ஆவியினாலே கட்டுப்பட்டிருக்கிறாள். அவள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், துன்பத்தை அனுபவித்தாலும், சரீர வேதனையோடு இருந்தாலும், மற்றவர்கள் அவளை வெட்கப்படுத்தினாலும் பரியாசப்படுத்தினாலும் கர்த்தரை தேடுகிறதிலே அவள் பின் அடையவில்லை. ஒரு நாள் அவள் எதிர்பாராத விண்ணத்திலே இயேசு கிறிஸ்து அந்த ஜெப ஆலயத்தில் வந்து அவளை சுகப்படுத்தினார். ஆம், அவள் நிமிர்ந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தினாலாம். மற்றும் அவளுக்கு ஒரு பெயரிட்டார், அப்ரஹாமின் குமாரத்தி என்று பெயரிட்டாள். 18 வருஷமாய் துக்கத்தை சுமந்து கொண்டிருந்தாள், வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய துக்கம் எதிர்பாராத விதமாக சந்தோஷமாய் மாறிற்று. நீண்ட காலமாக உங்க வாழ்க்கையில நீங்கள் பலவீனப்பட்டு போயிருக்கிறீர்களா? எந்த பலவீனத்தின் ஆவியாவது உங்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறதா? விடுதலை அடைய முடியாமல் நீங்கள் தவிக்கிறீர்களா? நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கிறீர்களா? உங்களை பரிகாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா? இன்றைக்கு தேவன் உங்களை விடுவிக்கும் நாள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நாள், உங்கள் பலவீனம் நீங்கும் நாள். ஆம், இன்றைக்கு தேவன் உங்களை குணப்படுத்துவார். நீங்கள் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்றைக்கு எதிர்பாராத விதத்துல எப்படியாய் ஆண்டவர் அவனை சந்தித்து சுகப்படுத்தினாரோ, இன்றைக்கும் வாழ்க்கையில சுகம் கிடைக்கும். பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கிடைக்கும். கர்த்தரை நீ மகிமைப்படுத்துவாய். 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்திலே ஒரு மனிதன் வியாதிஸ்தனாய் படுத்து கிடக்கிறான். அவனால எழுந்து கூட நடக்க முடியாது. அவன் நம்பிக்கையெல்லாம் எங்கே இருந்தது? ஒரு தூதன் அந்த குளத்தை கலக்குவான், அப்பொழுது முதலாவது செல்கிறவன் சுகமடைவான் என்ற நம்பிக்கை தான். ஆனால் அவன் போகிறதுக்கு முன்பாக மற்றவர்கள் போய்விடுகிறார்கள் என்பது அவனுக்கு குறை. ஆனால் அப்படியாகவே அவன் வாழ்க்கை 38 வருஷமாய் அந்த இடத்திலே கழிந்து போய்விட்டது. அவன் எவ்வளவு துக்கமுடையவனாய் இருப்பான், எவ்வளவு வேதனை உடையவனாய் இருப்பான். நான் இங்கேயே மரித்து போக வேண்டியதான் போல இருக்கிறது, எனக்கு சுகம் கிடைக்காது என்று சொல்லி மிகுந்த சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பான். அப்போது அவன் மத்தியில தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். எதிர்பாராத ஒரு காரியம். அவன் தன்னுடைய இயலாமையை சொல்லுகிறான். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கட்டிலை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அவன் உடனே சுகமடைந்து வீட்டுக்கு போகிறான். எதிர்பாராத சுகம். இன்னைக்கும் நீண்ட கால வியாதியா இருக்கலாம், நீண்ட கால பலவீனமா இருக்கலாம், கட்டுகளா இருக்கலாம், சுகவீனமா இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில அப்படியாய் பல காலங்களாய் நீங்கள் பாரங்களை சுமந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துகிற நாள். எதிர்பாராத விதத்திலே உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார், சுகத்தை கொடுக்க போகிறார், உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம இன்னொரு நாள் பார்க்கிறோம். ஒரு ஜெபாலயத்துல சூம்பின ஒரு உருப்படைவன் இருந்தான். அவனும் கூட அந்த ஜெபாலயத்துக்கு வந்திருந்தான். எல்லோரும் இயேசுவை பார்த்து ஓய்வு நாளிலே இவர் சுகப்படுத்துவார் என்றால் இவரை குற்றப்படுத்தலாம் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ அந்த சூம்பின உருப்படைவனை கையை நீட்ட சொல்லி அவன் கையை மறுக்கை போல சொஸ்தமாக்கினார். அவன் சூம்பின கை, அவன் பிறப்பிலிருந்தே சூம்பின கை அவனுக்கு. அவன் ஒரு கையில் மாத்திரமே எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும், இன்னொரு கையினால ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு மனிதன், அப்படிப்பட்ட அவனுடைய அங்கவீனமான ஒரு மனிதன். அந்த மனிதனுக்கு அவன் எதிர்பாராத விதத்துல கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். புதிதான கையாய் மாற்றினார். மறுக்கை போல் சொஸ்தமாக்கிடுச்சு. அவனுடைய கைகள் ஆரோக்கியம் அடைந்தது. அந்த 2 கைகள்னாலே அவன் தேவனை துதித்திருப்பான் அல்லவா, ஆராதித்திருப்பான் அல்லவா, ஸ்தோத்திரித்திருப்பான் அல்லவா, மகிமைப்படுத்திருப்பான் அல்லவா. 2 கரங்கள் சேர்ந்தாதானே கைகளை தட்ட முடியும். ஒரு கையினால என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு கை வைத்துக்கொண்டு அவன் எதிர்பாராத விதத்துல கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். மறுக்கை போல அவன் புதிய கையை கொடுத்தார். இன்றைக்கு கூட உன் வாழ்க்கையில சூம்பி போயிருக்கிறாயா? ஒரு பக்கம் நீ நல்லா இருக்கலாம், ஒரு பக்கம் நீ சூம்பி போயிருக்கலாம். ஒரு பக்கம் நீ நல்லா ஒரு உலகத்தார் மத்தியில நீ ஆசீர்வாதமாய் புகழ்ச்சியோடு பதவியோடு
இருக்கலாம். ஆனால் உன்னுடைய அந்தரங்கத்துல, உன்னுடைய குடும்பத்துல நீ சோர்ந்து போயிருக்கலாம், நீ அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், அல்லது வேதனையோடு கூட இருக்கலாம். உன் குடும்பத்தாரை குறித்த நிறைய பிரச்சனைகளை நீ சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். எதிர்பாராத நன்மைகளை, எதிர்பாராத அற்புதத்தை, எதிர்பாராத காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய போகிறவராய் இருக்கிறார். அதே மாதிரிதான் இன்னொரு இடத்துல கூட வாசிக்கிறோம், அலங்கார வாசலிலே ஒரு முடவன் உட்கார்ந்திருக்கிறார். இடுப்பு வரைக்கும் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பலமானாய் காணும். ஆனா இடுப்புக்கு கீழே அவனுடைய அஸ்திவாரமே சரியில்லை, அவனால் ஏஞ்சி நடக்க முடியாது. அவன் அப்படிப்பட்ட ஒரு சப்பான், ஒரு முடவன். ஆனால் அவன் எதிர்பாராத வண்ணமாக கர்த்தர் ஏதோ பேதுரு மூலமாக, யோவான் மூலம் அற்புதம் செய்கிறார். ஆம், அதோ எங்களிடத்துல பொன்னும் வெள்ளியும் இல்லை, எங்களிடத்துல நான் இருக்கிறத நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லும் போது அவன் எழுந்து பலன் கொண்டு குதித்து நடந்தான். அது வரைக்கும் மற்றவங்களாம் நடந்து போறதை பார்த்து அவனுக்கு துக்கமா இருக்கும். நம்மளால உழைக்க முடியலையே, நம்ம பிச்சை எடுக்கிறோமே என்று சொல்லி சோர்ந்து போயிருப்பான். மற்றவங்க உதவி இல்லாம அவனால வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் எதிர்பாராத வண்ணத்துல ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுக்கும் போது அவன் ஏஞ்சி நடந்து குதித்து போனான். அவன் துக்கம் சந்தோஷமா போயிடுச்சு. அவனுடைய கவலைகளை கர்த்தர் மாற்றி விட்டார். இன்னைக்கும் கூட உன்னால எழும்ப முடியலையே, என்னால எதையும் சாதிக்க முடியலையே, ஐயோ என் வாழ்க்கையெல்லாம் கடன்வாய் இருக்கிறதே, மற்றவர்களை நம்பிதானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை சுயமா உழைக்க முடியலையே, நான் முடங்கி போயிருக்கிறேனே என்று சொல்லி நீங்க கலங்கி தவித்து சஞ்சலத்தோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் எதிர்பாராத விதத்துல உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் எழும்பி நின்று குதித்து தேவனை ஆராதிக்க போகிறவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகரியாவை எடுத்துக்கொள்ளுங்களே. சகரியாவும் எலிசபெத்தும் 1 வயது வரைக்கும் அவங்களை கேட்கும் குழந்தையே இல்லைங்க, மலடிகளாய் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் அவன் தூபம் காட்டும் வேலையில சகரியா காபிரியல் தூதன் தோன்றி, பயப்படாதே, சகரியாவை உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லும் போது அவனுக்கு குழந்தை, யோவான் சான் என்ற குழந்தை பிறக்கும் போது அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீண்ட காலம் காத்திருந்தான். பல பிரச்சனைகள், பல விதமான கேள்விகள் அவனுக்கு எழும்பிற்று. ஆனால் கூட கர்த்தர் அந்த குழந்தையை, ஒரு சரித்திரம் படைத்த ஒரு குழந்தையை, தேவனுக்கு வழியை ஆயத்தப்பட்டு ஒரு குழந்தை கர்த்தர் கொடுத்தார் அல்லவா? அன்னைக்கு அவன் ஆராதிக்கும் போது, தூபம் காட்டும் போது எதிர்பாராத முதலாய் தேவன் அவனுக்கு ஏதோ பதிலை அனுப்புகிறார், ஒரு அற்புதம் செய்கிறார். இன்னைக்கு கூட நீ தேவனை நோக்கி ஆராதித்து கொண்டிருக்கிறாயோ, துதித்து கொண்டிருக்கிறாயா? எதுக்காக நீ ஏங்கி கொண்டிருக்கிறாய்? ஒரு நல்ல வேலை கிடைக்காதா என்றா? என்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு மகள் கிடைக்க மாட்டாள் என்றா? என் மகளுக்கு ஏற்ற துணை கிடைக்காது என்று சொல்லா? எனக்கு ஒரு குழந்தை பிறக்காதா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு நல்ல செய்தி உங்களுக்கு, எதிர்பாராத வித செய்தியை தேவன் கொடுக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு தேவன் நீங்க கேட்டதை கொடுப்பார். இந்த ஆராதனை வேலையில கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்களேன். தாவீது பாருங்க, அவன் தன்னுடைய உண்மையாய் இருந்தான், உத்தமமாய் இருந்தான், சவுலுக்கு உண்மையா இருந்தான். ஆனா சவுல் என்ன செஞ்சான்? தாவீதை கொல்வதற்காக வகை தேடுகிறவனா இருக்கிறான். தாவீதுக்கு பயந்து அவன் எங்கெங்கயோ ஓடி ஒலிகிறவனாய் இருக்கிறான். ஆனா அவன் நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் தான். கர்த்தரை விட்டா அவன் ஆனாந்தரத்தை தங்கும் போது அவன் பாடல்களை எல்லாம், அவனுடைய சங்கீதத்தெல்லாம் வாசிச்சு பாருங்க, எவ்வளவு வேதனையோடு இருக்கிறான். ஆண்டவரே, நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்கிறான். மனிதரால வேட்டையாடப்படுகிறேன் என்று சொல்கிறான். பல இடங்கள் அவன் வியாதி வேதனைக்குள்ளாய் கடந்து போய் இருக்கிறான். அவனால யாரையுமே நம்பவும் முடியல. யார் பார்த்தா அவனை காட்டி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அவன் வாழ்க்கை இருந்தது. ஆனா அவனுடைய நம்பிக்கை ஒன்றே ஒன்று, கர்த்தர் மேலதான் இருந்தது. கர்த்தர் அவன் நெருக்கத்தை எல்லாம் மாற்றி விசாலமான இடத்தில் கொண்டு வந்தார். சங்கீதம் 18வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் இப்படியாக 48, 49, 50. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்பு வைக்கிறேன். இது நிமித்த கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு அவன் சந்ததிக்கும் சதா காலமும்
கிருபை செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர்களா, எல்லா கொடுமைக்கும் தேவன் தாமே தாவீதை என்ன செய்தாரோ விடுவித்து காப்பாற்றினாரோ. அதனால் அவன் ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். அதனால் உங்கள் வாழ்க்கையில் மனிதர்கள் மூலமாகவோ அல்லது உலகத்தின் சத்துருகள் மூலமாக யார் மூலம் வேணாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்களை விடுவித்து காப்பாற்றுவார். அவருடைய கிருபை உங்களை தாங்கும். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட உங்களை சொல்கிறேன் பாருங்க. பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க. அவன் ஒரு மீனவன், படிப்பறிவில்லாதவன் தான். அவனுடைய வேலை ஒன்று மீன் பிடிக்கிற வேலை. ஒரு நாள் மீன் பிடிக்க போனால் மீனே கிடைக்கல. அவன் வாழ்க்கை ஆதாரமே அதுதான். அப்போ கிடைக்காத போது ஏமாற்றத்தோடு துக்கத்தோடு இது மாதிரி அவன் வாழ்க்கையில் எத்தனை முறை நடந்ததோ தெரியல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவன் அதே மாதிரி காலி வலையை அலசி கொண்டு இருக்கும் போது ஏசப்பா வந்து உன்னுடைய இந்த படகை சற்று நகர்த்து, நான் உட்கார்த்துன்னு சொல்லி அந்த படகுல உட்கார்ந்து பிரசங்கம் செய்துவிட்டு அவன் எதிர்பாராத விதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஏதோ உன்னுடைய படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உன் வலைகளை போடு என்று சொல்லுகிறார். பாருங்களே, அவன் அப்போ சொல்றான், ஆண்டவர் ராத்திரி முழுசு எனக்கு ஒன்றும் கிடைக்கல ஆண்டவர், இப்போ போடு என்று சொல்லும் போது அவன் போட்டான். தேவனுடைய வார்த்தையை நம்பி போட்டான். 2 படகுகள் முழுகவில்லை, ஆனால் முழுகத்தக்கதாக மீன்கள் கிடைத்ததாம். பார்த்தீர்களா, எவ்வளோ பெரிய எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம். அவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மீன்கள் அவன் பிடிச்சே இருக்க மாட்டான். அவன் படகே நிரம்பி இருக்காது, ஆனால் 2 படகுகள் முழுகத்தக்கதாய் அவன் மீன் கிடைக்கிறதுனா எவ்வளோ. இன்னைக்கு கூட உன் பிஸ்னஸில், உன் வேலையில் எல்லாம் பிரச்சனையோடு கூட இருக்கிறாயா? கடனை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாது இருக்கிறாயா? எல்லா பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது தெரியாது இருக்கிறாயா? கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்துரு. கர்த்தர் உனக்கு எதிர்பாராத விதத்தில் நன்மையை செய்வார். உங்களுக்கு மூடி இருக்கிற வாசலை தெய்வன் திறப்பார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், அற்புதம் செய்வார், அதிசயத்தை காண செய்வார். கர்த்தரால் அது கூடும். எதிர்பாராமல் செய்கிற தேவன் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு தன் தாயும் தகப்பனையும் விட்டுச்சு அவன் என்ன செய்யறான்? வனாந்திரத்துல எங்க போறதுன்னு தெரியாம அவன் லாபான் வீட்டுக்கு போனோம். ஆனா அவனுக்கு பாருங்க, சூரியன் அஸ்தமித்து விட்டது. அவன் வாழ்க்கையே அஸ்தமித்த மாதிரி ஆகி போயிடுச்சு, இருள் சூழ்ந்து விட்டது. எவ்வளவு துக்கமா இருக்கான். லாபான் சேர்க்கணும், லாபான் அனுமதிப்பானா? லாபான் அந்த ஊராரை அவனுக்கு ஏற்றுக்கொள்வார்களா? அந்த வீட்டார் ஏற்றுக்கொள்வார்? எத்தனையோ கேள்விகள் இருக்கும் அல்லவா? போகிற வழியில எத்தனை விதமான கொலைக்காரர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? மிருகங்கள், இதெல்லாம் தாண்டி அவன் என்ன செய்யணும்? அவன் தன்னுடைய லாபான் மாமா வீட்டுக்கு போய் சேரணும். எவ்வளோ பிரச்சனைகள் காத்திருக்கிறது தெரியுமா? அவனுக்கு சூரியனே அஸ்தமித்து விட்டது. சூரியனும் அஸ்தமித்த வேலை தான். அவனுக்கு ஒன்றுமே தோணலை. அங்கிருந்து ஒரு கல்லை தூக்கி வச்சு தலைக்கு வச்சுட்டு என்ன செய்யறான்? தூங்கி விட்டான். அவனுக்கு எதிர்காலமே இருளாய் போய் விட்டது. அப்போது அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் பிதாக்களின் தேவன் அவனோடு கூட பேசினார். யாகவே, நான் சொன்னதை உனக்கு செய்யும் வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார். உடனே விடிய காலில் ஏற்றி அந்த கல்லையே நிறுத்தி அவன் என்ன சொல்றான்? வானத்தை பார்த்து, ஆண்டவரே, இது வானத்தின் வாசல், இது பெத்தேல், இது தேவன் இருக்கிறார் ஆண்டவரேன்னு சொல்லி அவரோடு கூட ஒரு பொருத்தனை பண்ணிட்டு அங்கிருந்து கடந்து போனவன் பாருங்க, அவன் லாபான் வீட்டுக்கு தான் போறான். அங்க என்ன 14 வருஷத்துக்கு மேல என்ன செய்யறான்? வேலை செஞ்சான். அங்க பாருங்க, நிறைய அவனுக்கு தேவன் செல்வங்களுக்கு அவங்க நிறைய ஏமாற்றங்கள், நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்தான். திருப்பி வரும்பொழுது அவன் தன் 2 பரிவாரங்களோடு திரும்பி வரான். அப்பயும் லாபான் துரத்திட்டு வரான். ஆனால் லாபானை என்ன செய்கிறார்? கர்த்தர் கண்டிக்கும் போது லாபான் திரும்பி போய் விடுகிறான். பார்த்தீங்க, எவ்வளோ பாதுகாப்பு அந்த யாக்கோபுக்கு தேவன் தருகிறார். அது பிறகு யாக்கோபு நதி கரையில அவன் எல்லாவற்றையும் தன் 2 பரிவாரங்கள் முன்னாடி அனுப்பி தனித்து நின்று தேவனை நோக்கி என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறான், தேவனோடு போராடுகிறான். ஆண்டவர் சொல்ற, தேவனோடு மனிதனோடு போராடி நீ மேற்கொண்டா என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் இடுகிறார். அந்த சமயத்துல வேதத்துல போட்டிருக்கு, அப்போது சூரியன் உதித்தது என்று சொல்லி. ஆம், அவன் வாழ்க்கையில வெளிச்சம் ஆரம்பித்து விட்டது. பார்த்தீர்களா? இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில தேவன் வெளிச்சத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். பயப்படாதீங்க. உங்களுக்கு எதிர்பாராத விதத்துல கர்த்தர் நன்மை செய்கிறவரா இருக்கிறார். ஜெர்மனோமா அன்புள்ள இயேசுவே, இந்த காணொலியை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. எதுக்காக காத்திருக்காங்கன்னு தெரியாது, எந்த துக்கத்துல இருக்காங்கன்னு தெரியாது,
எந்த சமாதானத்தை எழுந்து போயிருக்காங்க எனக்கு தெரியாது, எந்த சஞ்சலத்தோடு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஆண்டவரை, எந்த கவலையோடு கூட இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஆண்டவரை, இவங்க அழுகையோடு கண்ணீரோடு கூட இருக்கலாம் ஆண்டவரை, ஆனால் இவங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன் என்று சொல்லுகிறேன்ப்பா. அது வாலிபராக இருந்தாலும் சரி, அது கன்னிகைகளாக இருந்தாலும் சரி, அது முதியோர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி ஆண்டவரே, ஏழைகளோ பணக்காரர்களோ சிறுமைப்பட்டவர்களோ எளியவர்களோ யாரா இருந்தாலும் கர்த்தர் அவங்க சஞ்சலம் நீங்க தேற்ற போகிறீங்கப்பா. அவங்களோட கவலைகளை எல்லாம் மாற்ற போறீங்கப்பா, அவங்களை தேற்ற போறீங்கப்பா, அவங்க துக்கத்தை நீங்க சந்தோஷமா மாற்ற போறீங்க. மகனே மகளே, கர்த்தரை நோக்கி பார், உனக்கு எதிர்பாராத விதத்துல தேவன் உனக்கு உதவி செய்வார், நன்மை செய்வார், அற்புதம் செய்வார், உதவியை அனுப்புவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, ஏக்கத்தோடு பார்க்கிற என் துக்கத்தோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் தாமே சந்தோஷமாய் மாற்றிக் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். காணிக்கப்படுத்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. நன்றி ஆண்டவரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்னையும் ஐக்கிய சந்தோஷமா இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. God bless you everybody.